கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை இந்த காலை தியானத்திலே சிந்திக்க இருக்கிறோம். அந்த வசனங்கள் பின்வருமாறு கூறுகிறது: சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது கடவுள் இஸ்ரவேல் மக்களை கடிந்து கொள்கின்றார். God is rebuking the people of Israel. ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களை எவ்வாறு கடிந்து கொள்கிறார் என்றால், உரிமையோடு அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆம், அவர் நம் மீது உரிமையுள்ள தேவன். இங்கே 2 உறவு முறைகளை சொல்லி தேவன் இஸ்ரவேல் மக்களை திருத்துவதை நாம் பார்க்கலாம். ஒன்று, பிள்ளைகளே என்று அழைக்கிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே. சில சமயம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம், நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, ஏன்பா நீங்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்க? திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கின்றார். அவர் ஆசையோட கூப்பிடுறார், நீங்க என்கிட்ட வாங்க. இப்போ முதலாவது தேவன் நம்மை ஒரு உரிமையோடு, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையோடு திருத்துவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து, நான் உங்கள் நாயகர் என்று கர்த்தர் இங்கே தன்னை அழைத்துக் கொள்கிறார். நான் உங்கள் நாயகர் என்று சொல்லும்போது தேவன் இஸ்ரவேலை மனைவியாகவும் தன்னை ஒரு கணவனாகவும் பாவித்து கொள்கிறார். எப்படி ஒரு மனைவி கணவனுக்கு விரோதமாக துரோகம் செய்ய முடியுமோ, அதே போல இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமாக இங்கே துரோகம் செய்தார்கள். இருப்பினும் கூட தேவன் சொல்றாரு, நான் உங்கள் மீது அன்புள்ள ஒரு கணவன். சில வேளைகளில் திருமண உறவுகளிலே கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்யக்கூடும். அப்படி துரோகம் செய்யும்போது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணை இருப்பார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதே போலதான் தேவன், நீங்க என்னுடைய பிள்ளைகள், ஆகையினால் நான் உங்களை திருத்த விரும்புகிறேன். நீங்க என்னுடைய வாழ்க்கை துணை, நீ என்னுடைய மனைவி, அதனால் உன்னை நான் திருத்த விரும்புகிறேன் என்று அவர்களை அழைக்கின்றார். எனவே நம்மை உரிமையோடு கண்டிக்கும் தேவன் அவராக இருக்கிறார். ஏன்னா அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர். அவரே நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நம்மை மீட்டெடுத்த தேவன். எனவே நம்மை திருத்தும் உரிமை கடவுளுக்கு உண்டு. 15ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமே என்றால், 15ஆம் வசனத்தில், உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். தேவன் ஆவிக்குரிய தலைவர்கள் மூலமாக நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். இன்றைய தமிழ் கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, உலக திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை அறிவோடும் புத்தியோடும் வழி நடத்தும் மெய்ப்பர்கள், போதகர்கள், தலைவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் கர்த்தருடைய ஊழியம் என்பது ஒரு வாழ்வாதாரமாக மாறிவிட்டது. a means of life. அவர்கள் சம்பளத்திற்காக வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பண ஆசையோடு வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். தரிசனம் இல்லாமல் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் வேற வழியே இல்லை, வேற எந்த வேலைக்கும் போக முடியாது, ஆகையினால் நான் ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறேன்னு சொல்லி பாஸ்டராக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கும் போது அப்படி கடமைக்காகவோ பண ஆசைக்காகவோ பொறுப்புணர்வு இல்லாமலோ அவர்களை வழிநடத்தும் போதர்களை கொடுக்காம அவர்களை நேசித்து அவர்களுக்கு வேதத்தை ஞானமாய் போதித்து அவர்களுக்கு அறிவூட்டி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்க்கிற மெய்ப்பர்களை தேவன் கொடுப்பார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் அவரை விட்டு விலகி சென்றாலும் நம்மை அரவணைக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கான உரிமை அவருக்கு உண்டு. தேவன் நம்மை வழி நடத்தும் போது பல வேளைகளிலே தேவன் நேரடியாக நமக்கு முன்பாக தோன்றி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவதில்லை. இருப்பினும் அவருடைய ஊழியக்காரர்களை நமக்கு அனுப்புகிறார். வேதத்தை நன்றாக கற்று அறிந்து ஞானத்தோடும் அன்போடும் தரிசனத்தோடும் நம்மை வழி நடத்துகிற ஊழியர்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்களை தேவன் கொடுக்கும்போது
அந்த ஆவிக்குரிய தலைவர்களை நாம் கனப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே ஒருவேளை நாம் அவரை விட்டு வழி விலகி செல்வோமே என்றால் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் திரும்ப பண்ணுவாராக. ஆமேன்.